இது வந்து ஹேண்ட் ஜூஸ் மிஷின் சார். இது வந்து சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் ஆஃபர்லாம் இருக்குது. கடைசி வரலும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு இதில் எல்லாமே எப்படி ஜூஸ் போடணுங்கிறத காமிச்சிடறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, சும்மா ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு தான், ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும். ஒன்றும் இல்லை, ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணுங்கள். இதேமாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ரெண்டாக கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பியூராக ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். அவ்வளோதான். ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணுறீங்க, அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பியூர் ஜூஸ் ரெடி. இப்போ ஒரு பழத்தில் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பாருங்கள். இதில் ஒன்றுமே இருக்காது. சக்கையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துரும். இதில் சீட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துரும். நீங்கள் கண்டினியூவாக எவ்வளோ ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சார். இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பியூராக ஜூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப எவ்வளோ ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் இருக்க விதை சார், சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட அடிப்படாது சார். பியூர் ஜூஸ் மட்டும்தான் வரும். இதில் எதுவுமே தண்ணி, பால், சுகர், ஐஸ் கியூப் எதுவுமே கலக்காது. இப்போ நான் இதில் இருக்க சீடோட தான் நான் போடுறேன். இதில் அந்த சீடு கொஞ்சம் கூட க்ரஷ் ஆகாது. முழு சீடாக அப்படியே வெளியில் வந்துடும் உங்களுக்கு. நான் ஒரு 2 பழம் தான் உங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டேன். அந்த 2 பழத்தில் எவ்வளோ ஜூஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த சீடு எங்கே இருக்கும் சார்? இதான் காட்டுறேன் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேலே வந்துடும் உங்களுக்கு. ஒரு சீட்ஸ் கூட க்ரஷ் ஆகாது. இந்த பாருங்க. ஓ, இந்த விதை கம்ப்ளீட்டாக ஒரு விதை கூட க்ரஷ் ஆகாமல் இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழம் தான் போட்டேன். இது வந்து 200 ml கிளாஸில் ஃபுல் ஜூஸ் எடுத்துக்கலாம். பைனாப்பிளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமாக வாங்கிக்கிங்க சார். பழமாக மட்டும் வாங்கிடுங்க. ஒரு பைனாப்பிளை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பைனாப்பிளில் 2ஆக கட் பண்ணிவிடுங்க. அதையும் இப்படி 4ஆக கட் பண்ணிக்கங்க. இப்போ பைனாப்பிள் ஜூஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே தோலோடு வச்சுட்டு ஒரு அழுத்து அழுத்திட்டிங்கன்னா போதும். பியூராக அந்த ஜூஸுக்கு தான். இப்போ நான் மாதுளம்பழத்தை எப்படி பாருங்கள், ஒரு இதே மாதிரி தான் ஆரஞ்சு எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழத்தையும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு 2 மாதுளம்பழத்தில் சின்ன மாதுளம்பழம் தான் எவ்வளோ ஜூஸ் கண்டெய்னர் வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது. அவ்வளோதானா சார்? அவ்வளோதான் சார். இப்போ இது ப்ரெஷரும் ஹெவியாக கொடுக்க தேவையே கிடையாது. சும்மா லைட் ப்ரெஸ். ஒரு 70 ஏஜ் உள்ள லேடிஸ்ங்க கூட யூஸ் பண்ணலாம் சார். அவ்வளோ நல்லா பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். இப்போ நான் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்தேன், அதோட சக்கையை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. கடைசி வரலும் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த சீட்ஸும் வந்து தனியாக இதுலேயே ஸ்டோர் ஆயிருக்கு. சீட்ஸ் எல்லா சீட்ஸுமே மேலே வந்துடும் சார். இதில் ஒரு சீட்ஸ் கூட க்ரஷ் ஆகாது. கண்டினியூவாக நீங்கள் எவ்வளோ பழம் வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டே கிடையாதுனால எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பியூராக வந்துகிட்டே இருக்கும். பியூர் ஜூஸ் தான். ஒவ்வொரு பழத்தில் உள்ள சக்கையும் காட்டுறேன் பாருங்க, ஒன்றுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக 100% நேச்சுரல் ஜூஸ் வந்துடும். இதில் பியூர் ஜூஸு. மெயினாக வந்து சாத்துக்குடியை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கல். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு கூட சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுப்பாங்க. இந்த சாத்துக்குடியில் உள்ள சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் சார். பாருங்க, சீட்ஸ்லேருந்து எல்லா சீட்ஸுமே எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு அவ்வளோதான். ஜூஸ் தனியாக எடுத்துறது எல்லாமே தனியாக வந்துடும். அவ்வளோதான் சார். உடம்பு சரியில்லைனாலும் உடனே டாக்டர் சாத்துக்குடி தான் குடிக்க சொல்லுவார். சாத்துக்குடி ரொம்ப ரொம்ப நல்லது சார். ப்ரெஷர் இருக்கவங்க கண்டினியூ டெய்லி ஒரு டம்ளர் சாத்துக்குடி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது.